இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா எக்ஸல் பேசிக்ஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். பார்க்காதவங்க இந்த வீடியோவுக்கு கீழே லிங்க் கொடுக்கறேன், பார்த்துட்டு வாங்க. செகண்ட் என்ன பார்க்க போறோம்னா ரோவை எப்படி காலமா மாத்துறது அப்படின்னு பார்க்க போறோம். இங்க இருக்க 4 காலம்ஸ் மாத்தணும். அதுக்கு அந்த காலத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் சி கொடுத்து அதை காப்பி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எங்க பேஸ்ட் பண்ணணுமோ அங்க போயிட்டு கண்ட்ரோல் ஆல் வி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேபிள் வரும். அதுல வேல்யூ அண்ட் நம்பர் ஃபார்மேட் என்பதை செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் டிரான்ஸ்போஸ் ஐ செலக்ட் பண்ணணும். அப்புறம் ஓகே கொடுத்தீங்கன்னா ரோவா இருக்கிறது எல்லாம் காலமா மாறிடும். அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, இப்ப பார்த்ததுக்கு அப்படி ஆப்போசிட் காலமா இருக்கிறது ரோவை மாத்த போறோம். எதை மாத்த போறோமோ அதை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் சி கொடுத்துட்டு எங்க பேஸ்ட் பண்ணணுமோ அங்க போயிட்டு கண்ட்ரோல் ஆல் வி கொடுத்தோம்னா இந்த மாதிரி ஒரு டேபிள் ஓபன் ஆகும். அதுல வேல்யூ அண்ட் நம்பர் ஃபார்மேட் அதை செலக்ட் பண்ணிட்டு கீழே டிரான்ஸ்போஸ் செலக்ட் பண்ணணும். அப்புறம் ஓகே கொடுத்தீங்கன்னா காலம் ரோவ மாறிடும். அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, ஸ்மால் லெட்டர் இருக்கிறத கேபிட்டல் லெட்டர் எப்படி மாத்துறதுன்னு பார்க்க போறோம். ஏதாவது ஒரு நேம் எழுதிக்குங்க. அதுக்கு அடுத்த காலத்துல ஈக்குவல் டு அப்பர். எந்த வேர்டை மாத்தணுமோ அந்த வேர்டை செலக்ட் பண்ணிட்டு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுங்க. தென் என்டர் கொடுத்தீங்கன்னா ஸ்மால் லெட்டர் இருக்கிறத கேபிட்டல் லெட்டர்ல வந்துரும். அடுத்து கேபிட்டல் லெட்டர்ல இருக்கிறத ஸ்மால் லெட்டர் மாத்த போறோம். அதே மாதிரி ஒரு நேம் டைப் பண்ணிக்கோங்க. ஈக்குவல் டு லாஸ்ட் டைம் அப்பர்னு போட்டோம் இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்டா லோயர் அப்படின்னு போடணும். அதுக்கப்புறம் எந்த லெட்டரை சேஞ்ச் பண்ணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் அனுப்புனீங்கன்னா வேர்ட் ஸ்மால் லெட்டர் கேபிட்டல் லெட்டர்ல மாறிடும். அடுத்து நம்ம பார்க்க போறது ஒரு சீட்ல ஃபார்முலா இருக்கிறத எப்படி காப்பி பண்றதுன்னு பார்க்க போறோம். இங்க இருக்க சீட்ல எல்லாமே வி லுக்அப் ஃபார்முலா இருக்கு. இதை அப்படியே காப்பி பண்ணி இன்னொரு சீட்ல போட்டீங்கன்னா ஃபார்முலா இருக்கிறது எல்லாமே ஹைட் ஆகிடும். இதை எப்படி கரெக்டா பண்ணலாம்னா, சீட்ல ரைட் கிளிக் பண்ணி மூவ் ஆர் காப்பிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. எந்த எக்ஸல் நமக்கு வேணுமோ அந்த எக்ஸலை செலக்ட் பண்ணுங்க. தென் அந்த இடத்துல செலக்ட் பண்ணிட்டு மூவ் டு எண்ட கிளிக் பண்ணுங்க. தென் கிரியேட் ஏ காஃபி அப்படிங்கறத கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இதே எக்ஸல் சீட்ல லாஸ்டா ஒரு பேஜ் வந்துரும். இப்ப பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற ஃபார்முலா எல்லாமே இங்கேயுமே இருக்கும். அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா, பேஸ்ட் ஸ்பெஷல். இது எப்படி ஈஸியா பண்ணலாம்னா, எந்த வார்த்தையை பேஸ்ட் ஸ்பெஷல் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு எந்த பேஜ்ல பேஸ்ட் பண்ணணுமோ அந்த பேஜ் போயிட்டு கண்ட்ரோல் ஆல்ட் வி, அதுல லெஃப்ட் சைட்ல வேல்யூ அப்படின்றது இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா நமக்கு தேவையான எல்லாமே ஃபார்முலா இல்லாம வந்துரும். அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, ஃபில்டர் எப்படி பண்ணலான்னு பார்க்க போறோம். ஃபில்டர் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, நிறைய டேட்டா இருக்கிறப்ப நமக்கு தேவையான டேட்டாவை மட்டும் ஃபில்டர் பண்ணி பார்க்கறது. நார்மலா ரைட் சைட்ல ஃபில்டர் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. ஃபில்டர் ஓபன் ஆயிடும். இது நார்மலா பண்றது. இதை ஷார்ட்கட்ல எப்படி பண்ணலாம்னா, கண்ட்ரோல் ஷிஃப்ட் எல் அப்படி பிரஸ் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஃபில்டர் ஓபன் ஆயிடும். அந்த காலம்ல இருக்கிற ஏரோ மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா நமக்கு தேவையான டேட்டாவை ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா, பேஸ்ட் ஸ்பெஷல். இது எப்படி ஈஸியா பண்ணலாம்னா, எந்த வார்த்தையை பேஸ்ட் ஸ்பெஷல் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு எந்த பேஜ்ல பேஸ்ட் பண்ணணுமோ அந்த பேஜ் போயிட்டு கண்ட்ரோல் ஆல்ட் வி, அதுல லெஃப்ட் சைட்ல வேல்யூ அப்படின்றது இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா நமக்கு தேவையான எல்லாமே ஃபார்முலா இல்லாம வந்துரும். அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, ஒரு செல்லுல வார்த்தையோட அலைன்மெண்ட் சரியில்லைன்னா அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போறோம். எந்த அலைன்மெண்ட் சரியில்லையோ அதை செலக்ட் பண்ணிட்டு ஆல்ட் ஓசியே அதை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வேர்ட்க்கு தகுந்த மாதிரி அந்த செல் மாறிடும். எக்ஸல்ல இன்றைய தேதிய, அதாவது கரண்ட் டேட் பெறுவதற்கு ரொம்ப ஈஸியான ஃபார்முலா இருக்கு. முதல்ல எக்ஸலை ஓபன் பண்ணிக்கோங்க. எந்த செல்ல டேட் வேணுமோ அந்த செல்ல செலக்ட் பண்ணுங்க. இப்ப ஃபார்முலா பார்ல போய் ஈக்குவல் டு டுடே அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பிரஸ் பண்ணுங்க. அவ்வளவுதான். உடனே இன்றைய தேதி ஆட்டோமேட்டிக்லி ஷோ ஆகும். இந்த டுடே ஃபார்முலாவோட ஸ்பெஷல் என்னன்னா, எக்ஸல் ஓபன் பண்ணும் ஒவ்வொரு தடவையும் டேட் ஆட்டோமேட்டிக்லி அப்டேட் ஆகும். உங்களுக்கு டேட் மட்டும் வேணும், டைம் வேண்டாம் அப்படின்னா இந்த ஃபார்முலா தான் பெஸ்ட்.
எக்ஸல்ல கரண்ட் டேட்டை எளிதா பெற ஈக்குவல் டு டுடே ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்க. எக்ஸல்ல கரண்ட் டேட் உடனே வரணும்னா ஃபார்முலா எதுவும் தேவையில்லை. செல்ல கிளிக் பண்ணிட்டு கீபோர்ட்ல கண்ட்ரோல் பிளஸ் செமிகோலன் இதை பிரஸ் பண்ணுங்க. அவ்வளோதான், இன்றைய டேட் உடனே வந்துவிடும். இது ஃபிக்ஸ் டேட். நாளை ஓபன் பண்ணினாலும் டேட் சேஞ்ச் ஆகாது. எக்ஸல்ல கரண்ட் டைம் எப்படி பார்க்கறதுன்னு பார்க்கலாம். செல்ல கிளிக் பண்ணுங்க. அப்புறம் கீபோர்ட்ல கண்ட்ரோல் பிளஸ் ஷிஃப்ட் பிளஸ் செமிகோலனை பிரஸ் பண்ணுங்க. அவ்வளவுதான், இப்போ உள்ள டைம் உடனே வந்துரும். இது ஃபிக்ஸ்ட் டைம். நாளை ஃபைல் ஓபன் பண்ணினாலும் டைம் சேஞ்ச் ஆகாது. எக்ஸல்ல செல் கலர் சேஞ்ச் பண்ண ரொம்ப ஈஸி. முதல்ல நீங்க கலர் மாற்றணும்னு நினைக்கிற செல்ல செலக்ட் பண்ணுங்க. அப்புறம் மேல இருக்கிற ஹோம் டேப்ல ஃபில் கலர் பெயிண்ட் பக்கெட் கிளிக் பண்ணி நீங்க விரும்புற கலரை செலக்ட் பண்ணுங்க. அவ்வளோதான், செல்லுக்கு கலர் அப்ளை ஆயிடும். இப்போ அந்த கலரை ரிமூவ் பண்ணணும்னா அதே செல்ல செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கலர்ல நோ ஃபில் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. உடனே கலர் ரிமூவ் ஆயிடும். எக்ஸல்ல கலர் யூஸ் பண்ணினா டேட்டா கிளியராவும் ஈஸியாவும் புரியும். மவுஸ் இல்லாம கீபோர்ட் ஷார்ட்கட் யூஸ் பண்ணி எக்ஸல்ல செல் கலர் சேஞ்ச் பண்ணலாம். முதல்ல கலர் வேணும்னு நினைக்கிற செல்ல செலக்ட் பண்ணுங்க. அப்புறம் கீபோர்ட்ல Alt பிளஸ் H பிளஸ் H பிரஸ் பண்ணுங்க. இப்போ கலர் பாக்ஸ் ஓபன் ஆகும். ஆரோ கீஸ் யூஸ் பண்ணி கலரை செலக்ட் பண்ணி என்டர் பிரஸ் பண்ணுங்க. அவ்வளோதான், செல்லுக்கு கலர் அப்ளை ஆயிடும். இப்போ அந்த கலரை ரிமூவ் பண்ணணும்னா அதே ஷார்ட்கட் தான், Alt பிளஸ் H பிளஸ் N. உடனே செல் கலர் கிளியர் ஆயிடும். எக்ஸல்ல கீபோர்ட் ஷார்ட்கட் யூஸ் பண்ணினா ஒர்க் ரொம்ப ஃபாஸ்ட் ஆகும். எக்ஸல்ல இருக்கிற blank செல்ஸை ரிமூவ் பண்ண ரொம்ப ஈஸி. முதல்ல உங்க டேட்டா முழுசையும் செலக்ட் பண்ணுங்க. அப்புறம் கீபோர்ட்ல கண்ட்ரோல் பிளஸ் G பிரஸ் பண்ணுங்க. இப்போ ஓபன் ஆகுற பாக்ஸ்ல ஸ்பெஷல்னு கிளிக் பண்ணி பிளாங்க்ஸ் செலக்ட் பண்ணி ஓகே அழுத்துங்க. இப்போ எல்லா blank செல்ஸும் செலக்ட் ஆகும். அதுக்கப்புறம் கீபோர்ட்ல கண்ட்ரோல் பிளஸ் மைனஸ் பிரஸ் பண்ணுங்க. ஷிஃப்ட் செல்ஸ் அப் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தா அவ்வளோதான், எல்லா blank செல்ஸும் ரிமூவ் ஆயிடும். எக்ஸல்ல டேபிள் கிரியேட் பண்ண ரொம்ப ஈஸி. நார்மல் மெத்தட் ஃபர்ஸ்ட். முதல்ல உங்க டேட்டா இருக்கிற ரேஞ்சை செலக்ட் பண்ணுங்க. அப்புறம் மேல இருக்கிற இன்சர்ட் டேபுக்கு போய் டேபிள் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. மை டேபிள் ஹேஸ் ஹெடர்ஸ்னு இருந்தா டிக் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. அவ்வளோதான், உங்க டேட்டா டேபிளா கன்வெர்ட் ஆகிடும். இப்போ கீபோர்ட் ஷார்ட்கட். டேட்டாவை செலக்ட் பண்ணிட்டு கீபோர்ட்ல கண்ட்ரோல் பிளஸ் T பிரஸ் பண்ணுங்க. டேபிள் பாக்ஸ் ஓபன் ஆகும். இதே மாதிரி சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ற எக்ஸல் ஷார்ட்கட்ஸ் அண்ட் டெக் டிப்ஸ் தொடர்ச்சியா பார்க்கணும்னா விக்னேஷ் டெக் பைட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.